அப்புறம் என்ன நாடகம் நடக்குதா? அப்புறம் என்ன கராட்டம் நடக்குது இங்க? இல்ல நாடகம் நடக்குது, சினிமா படம் ஓடுது. எப்படி சொல்றீங்க? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? என்ன வித்தியாசம்? நாடகம் நடக்குது, சினிமா படம் ஓடுது. படத்தை வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணுவோம், அடுத்த வியாழன் படத்தை தூக்கிடுவோம். ஆனா யாராவது கேட்டா சொல்லுவோம், உள்ள படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த கொஞ்ச நேரத்துல முடிச்சிடும். சரி, அதெல்லாம் சரி. உங்க தொண்டை எவ்வளவு இனிமையா இருக்கே, என்ன அப்படி சாப்பிடுறீங்க? உள்ள இழுத்துருச்சுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க போறீங்க? சரி இருக்கட்டும். அதானே குறை சொல்ல முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், சேத்திலுக்குன்னு தெரியல. எங்கம்மா போறீங்க? நாங்கெல்லாம் நந்தவனத்துக்கு போறோம். நந்தவனத்துக்கா? எதுக்கு? நந்தவனத்துல போய் ஆடிப்பாடி விளையாட போறோம். ஆடிப்பாடியா? காட்டுக்கு? காட்டுக்கு காவலுக்கு போறீங்க? காட்டுக்கு யாருங்க காவலுக்கு போறது? நாங்கெல்லாம் காதல் பண்ண போறோம். ஏமா ஏமா யாராவது காவலுக்கு போனா ஒத்துக்குவாங்களா? காதல் பண்ணதான் போறோம். அதெல்லாம் இருக்கட்டும். வள்ளியம்மா முருகனை காதல் பண்ண போறாங்க. சரி, நானு இந்த 7 பேத்துல ஒரு ஆள் இருக்காரு, அவரை காதல் பண்ண போறேன். காதல் பண்றதெல்லாம் முதல்ல இருக்கட்டும். நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேளுங்க. ஏமா நீ காட்டுக்கு காதல் பண்ண போற மாதிரியா இருக்க? ஏன் ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் வந்த மாதிரில இருக்கு. காதல் பண்றப்ப நல்லா டெக்கரேஷனா போடணும், அப்படி மேக்கப்லாம் பண்ணி போனா தானே அப்படியே பார்த்ததும் நம்மளால மயங்கி விழுவாரு. இல்லைன்னா என்ன நடக்க தெரியுமா? சரி, உங்க அந்த அந்த கொக்கரையில நல்ல ஒரு கீத்துங்க பாப்போம். எத்து கொக்கரையில எரி நந்தங்க எரி தண்டா மாமா இளந்த பால தூப்பு தண்டா, எரி நந்தங்க எரி தண்டா மாமா இளந்த பால தூப்பு தண்டா. உங்களுக்கு நல்லா இருக்கு, உங்களுக்கு மைக்கை நல்லா வச்சுக்கிட்டு எங்களுக்கு இழுக்க வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணப்படாது. அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையிலுமே ஒளிபெருக்க அருமையா இருக்கு. ஏதோ ஒரு சின்ன ஒரு இடையூறு, அவ்வளவுதான். அந்த இடையில தானே நமக்கு நல்லா ஆயிடுச்சு. பாடுற விதங்கள் தான் இருக்கு. ஏறி நன்னாங்க அப்படின்னா பாட முடியாது. ஏறி நன்னாங்க அப்படின்னா ஒரு இனிமையா இருக்கு. போடுங்கிறேன். ஏறி நன்னாங்க ஏறி தண்டா மாமா இளந்த பால இழந்த பால தூப்புலதா. ஏறி நன்னாங்க ஏறி தண்டா மாமா இளந்த பால தூப்புலதா. ஏறி நானும் பட்டு மாமா ஏறி நானும் பட்டு மாமா பட்ட நல்லா பரிசு அவளோட நல்லா பரிசு. ஏறி நன்னாங்க ஏறி தண்டா மாமா இழந்த பால தூப்புலதா. நடுவுல வீரத்தவன ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் என்ன சொல்றீங்க? அவ அழகு அழகு அப்படி ஒரு அழகு. என்ன சொல்றீங்க? அவ இத பார்த்து நானே மயங்கிட்டேன். என்ன சொல்றீங்க? கூப்பிடுங்க அவளை முதல்ல.
ஒத்தட கம்பத்தில ஒத்தட கம்பத்தில போடாதே அம்பத்தில என்ன சொன்ன 2 புல்லு ஏண்டா வந்ததுல இருந்து நீங்களா குடிச்சு கிடக்குறீங்க எங்கடா இருக்கு நான் எங்கேயா குடிச்சேன் குடிச்சால உள்ள கிடக்கியா இப்பதான் நீ சொன்ன 2 புல்லு என் பேக்குக்குள்ளையா இல்ல 2 புள்ள என் பக்கத்துலன்னு சொல்ல வந்து பக்கத்துலயா டைட்டா இருக்கு கொள்ளையோர கொய்யா எல்லாம் குரு குரு குருனே பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன சமாச்சாரம் இல்ல ஆள் கொஞ்சம் சைஸா இருக்கிய இடுப்பா இருக்க எல்லாமே தான் ஆமா ரொம்ப அழகா இருக்கமில்ல அப்புறம் மாமா அப்புறம் என்னடி மணி மாமா என்ன பண்றீங்க அதெல்லாம் இருக்கட்டும் அடியாய் நம்ம உயரத்துக்கு இப்பதான் தூக்கி வைக்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் சத்தியமா சொல்றேன்டி இந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன் சாமியையும் கொண்டு விடாது சொல்றத கேளுடி முதல்ல என்ன நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன் அதுக்காண்டி பொம்பளை வரைக்கும் சொல்லாத அதானே உண்மையும் கூட உள்ளூருக்குள்ள மாட்டிக்கிறாத ஆமா அப்படி போறப்ப வரப்ப அப்படி பாத்துங்க பாத்தையா பாத்து அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்தாலும் இன்னைக்குதான் நம்ம ஒரு மேடையில நம்ம மந்தைக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பாக்குறேன் மண்டே எப்படி எப்படி கேளு நெஞ்செல்லாம் மசர் மலைச்ச பொம்பளையா பாக்குறேன் அது வேற ஒண்ணும் இல்ல நானும் நம்ம நாடக அமைப்பாளர் சேகர் இருக்காருல்ல ஆமா அவரை தான் கூட்டி போனாரு பெங்களூருக்கு எதுக்கு ஊசி போட்டு மசில் எல்லாம் கொட்டி போயிரும்னு சொன்னாரு சரி நெருக்கி கொட்டிருச்சு கொஞ்சம் தான் இருக்கு ஆமா அவரு கூட்டி அவர் எதுக்கு இருக்காரு பெங்களூருக்கு கூட்டி போய் ஒவ்வொரு ஆளையா ஆபரேஷன் பண்ணி கொண்டு வராரு என்னைக்கு அந்த ஆளை புடிச்சு யாரு பண்ண போறாருன்னு தெரியல ஆபரேஷன் பா எல்லனி ஆபரேஷனா ஆபரேஷன் சொல்லுங்க அந்த ஆள் நல்ல மனுஷன் இல்லையா அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா அப்புறம் சலஜு எப்படி இருக்கு நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நீ பாக்குறப்பே தெரியும் நல்லா முரட்டு பிச்சா இருக்கேன் முரட்டு பிச்சா இருக்கேன் என்ன ஏன் என் மனதுகள் எனக்கு தான் தெரியும் அப்படி என்ன உங்களுக்கு கஷ்டம் ஏண்டி அழகுல குறைச்சலா இல்ல அறிவுல குறைச்சலா தொண்டை குறைச்சலா இல்ல எப்படி கிண்ணத்துல தான் குறைச்சலா ஆமா எதுலதான் குறைச்ச அப்படி இருந்து என்ன பண்றது என்ன சுதி சேர்த்து வந்து இவங்க சேர்த்துட்டாலும் புழு புழு புழுன்னு தான் இருக்க போகுது மண்டையில வருங்க திணிச்சா எந்த நாட்டுல இருந்து கூட்டி வந்தாங்கன்னு சவுத் ஆப்பிரிக்கா பீஸ் இதாச்சும் தெரியல அன்னைக்கு ஒரு நாடகத்துக்கு போயிட்டு மீட்டு நம்ம 4:30 ஒழுங்கா சுதி சேரலன்னு சொல்லிவிட்டு அவங்க தம்பியை உட்கார வச்சுக்கிட்டு மண்டு மங்கு மங்கு மங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காயா தம்பியவா ஆமா குடும்பத்துக்கே அப்படித்தான் தூக்கி போட்டு என்னைக்கே ஒரு நாள் சோழக்கு சரியில்லைன்னு புஜ்ஜை எடுத்துக்கிட்டு வாசிச்சுக்கிட்டு இருக்க போறேன் என்னம்மா பண்றது பொம்பளையா பிறந்தாவே பிடிச்சேன் ஏண்டி அதைத்தான் கேக்குறேன் மறுபடியும் உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு என்ன குறைச்சல் எனக்கும் 7 கழுத வயசு ஆயிடுச்சுன்னு மாப்பிள்ளை பார்த்தாங்க சரி நல்ல விஷயம் தானே எங்கேயும் பார்க்கல எங்க பார்த்தாங்க இந்த நம்ம ஆரம்பிச்சுல மைசெட்ல 3வது ஒரு பையன் இருக்காப்புல அந்த பையனை தான் பார்த்தாங்க சரி இந்த 2வது பையன் சொல்லிக்கிட்டு இருக்கையில வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டாரு அவர் என்னமோ புத்தி நல்ல புத்தியில இருந்திருப்பாரு 3வது பையன் இப்படி கட்டிக்கிறேன்னு ஏமாத்திக்கிட்டு தெரியுறாரு சரி இதாச்சும் தேவையில்ல நம்ம மிருதங்கவாதி முத்துராஜ் உனக்கு அருமையான மாப்பிள்ளை இருக்குன்னு சொன்னாரு சரி ஆமா சரின்னு அந்த ஆளை நம்பி போனா பாரு நைட்டுக்காகல எந்திரிக்கிறியா எந்திரிச்சு அப்பா அப்படின்ட்டு படுத்துறேன் இவன் கூட்டி போனா அப்படித்தானே இருக்கு சரி இதாச்சும் தேவையில்ல சீட்டு குளிக்கு போடுறாங்க புதுக்கோட்டையில ரூம்ல விட்டு என்னன்னு யாரு கல்யாணம் பண்ணுவோம்னு ஒரு முண்டை பேர் விழுக மாட்டேங்குது ரூம் பாய் பேர் விழுகுது அது இல்ல ரூம் பாய் பேரா அவருக்கு கிடைச்ச யோகம் கூட இவங்களுக்கு இல்ல ஓனும் ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க சரி கழுத்துல என்ன அப்படியே ரோபா மாதிரியே திரும்ப ரோபா மாதிரியே இப்படி வந்துறியா என்னன்னு கழுத்துலயா இருக்காங்க கம்னாட்டியா குழி பறிச்சு போடுறாங்க என்ன பண்ண சொல்றிய குடிச்சு போட்டு மங்கு மங்கு மங்குன்னு நேத்து குத்தி இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம அடி நிமித்து விட்டாங்க சரி அப்புறம் அந்த ஆளு உள்ள வேற கட்டையை வச்சுக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு இருப்பாரு எந்த ஆளு ஆமா போயிட்டாரா போட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாம் செய்வன கோளாறு மாதிரியே இருக்கல என்ன இந்த படுத்திருக்கெல்லாம் திரும்பி படுங்க ஏப்பா கரையை முச்சிரும் அங்கிட்டு இங்கிட்டுமா ஆமா பாதி வேற எழுப்பிடுக்கோ எழுப்பிடுக்கான்னு வேகமா சொன்ன மாதிரி எழுப்பிடுக்கான்னு கேட்டுருச்சோ
சரி அதெல்லாம் இருக்கட்டும். பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேரா? என் பேர் தான் குச்சிலாம்பா. என்னப்பா? ஓ, அபிதா குச்சலாம்பாவா? உனக்கு என்னடா ஜெர்ரா, நீ அரக்கு கலர் சட்டி போட்டிருக்கேன்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதை மூடிக்கிட்டு உட்காரு. கண்ணுன்னா ஓட்டையா இருக்குடா கடவுளே. ஆமா, பில்லு வச்சுக்கிட்டு கிடக்கும் போல மண்ணு உறக்குது. மண்புழு மாதிரி அது வாட்டுக்கு ஆடிக்கிட்டு கிடக்கு நம்மளுக்கு. சரி, ஆமா பார்த்தா கோழி பொண்ணு வாங்க. உயரமா இருக்கீங்களே, தூக்கி வைக்கவா? வச்சிருக்கீல, நாங்களே எவ்வளவு வேகமா வந்தோம்ல. ஆமா, நீ மட்டும் என்ன எவ்வளவு மெதுவா வர்றவன்? இங்க எப்படி இருக்கா? ஐயா புடியா விழுந்துருவியா? கைகள் புரிஞ்சிருமையா? இளநீ ஆபரேஷன் பண்ண முடியல, எதுக்குடா இங்க குட்டியாத்து விட்டுக்கிட்டீங்க? அப்புறம் நல்லா இருக்கீங்களா? எவ்வளவு சேட்டை புடிச்சு இறக்குடியா? எதை புடிச்சு பாத்து? ஆமா, இவ்வளவு வேகமா என்ன வரமுறை தெரியாம வளர்ந்து கிடக்குற? அது வேற ஒண்ணுல யூரியா போட்டிருப்பா போல. அது இப்ப எல்லாம் பால்ல யூரியா சேர்த்துறாங்கல்ல. ஆமா, எல்லாரும் ஒரு தினசா பாவாடை சட்டை கட்டுவாங்க. நீ என்ன மேல பனியனு கீழே பாவாடை? வேற ஒண்ணும் இல்ல. நமிதா பேசனா? சரி சரி, பாத்துருப்பாரு போல நமிதா படமா நிறைய, அதனாலதான் டக்குன்னு சொல்லி. நமிதா பேசு பேசுவியா? நமிதா அதெல்லாம் தெரியாது. அப்ப அவர் பேசுவாராம்ல. யாரு? நமிதா அப்படிதான் பேசனா, இப்படிதான் போட்டுக்கிட்டு தெரியும்னாரு. காதுல கொஞ்சமாச்சும் வாங்கினக்கூடாது. நமிதா பேசனா? ஆமா, மொட்டை நாக்கு முண்டைகளுக்கு வாயில வரல என்ன வேணா சொல்றியா? நமிதாவோட மாடல் ட்ரெஸ் ஆகுது. ஆமா, நமிதா இந்த வாடை அடிக்க. அதெல்லாம் இருக்கட்டும், நாங்களும் எவ்வளவு வேகமா வந்தோம். ஆமா, நீ என்ன இவ்வளவு மெதுவா வந்தவ? வேற ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணு சொல்றியா? பஸ் கிடைக்கல. ஆமா, வீரமங்கலம் ரொம்ப நாளா உனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்குடி. என்ன ரொம்ப நல்லா? உனக்கு மட்டும் என்ன அப்படி? நானும் தெரியாம கேட்கிறேன். உனக்கு தான் இருக்கு, அப்படி தூக்கி காட்டுறியோ? நீ நினைக்கிற மாதிரி 10 ஆண்டு வடிக்கிற மாதிரி எனக்கு அடிச்சு விடாத. பாதி ஒரிஜினல். ஐயோ, ஆமா, இது பாதி ஒரிஜினல். சொல்லுமா பாப்பா, உனக்கு அடிக்குதுல, நீ ஒரு தடவை அதுக்கு அடிச்சு பாரு பாப்பா. புதுக்கோட்டை விட்டு வந்தது பத்தாதா? தள்ளுங்க. சங்கத்துல 5000 அவதாரம் கட்டணுமாக்கு. அடிச்சதுனால 5000னா அது கட்டி போடலாம். முத்துராஜி கிட்ட மிருதங்க கட்டைய விக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் கூந்தல் மட்டும் இவ்வளவு நீளமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுக்குதான் ரகசியம் வச்சிருக்கோம்ல. என்ன ரகசியம்? காலையில ஷாம்பு போட்டு குளிக்கணும். நீ இதுல வா, மறுபடியும் ஏத்தணுமா? அவசரமா இருக்கு. யாருப்பா? சரி சரி, நீ எதுக்கு வெளியே எடுத்து விட்டுற வேண்டியதானே? என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு எடு. காலைல ஷாம்பு போட்டு குளிப்பேன். அவுத்துதான் பாக்கணும்னா அப்ப சொல்ல வேண்டியதானே. இதுல என்ன இருக்கு? ஆமா, இதத்தான் பாக்கணும். ஏய், எத்தனை மாசம் முடி? என்னடி வைரலா முடியா இருக்கு? அந்த பிள்ளைக்கு இப்படி வைரலா முடி இருக்குல்ல, எப்படி பார்க்கவே நாளைக்கு என்னடி பண்ற? வெக்கமா வருது, ஆளுங்க பாக்குறாங்களே. அட மானம் கெட்டவளே, உள்ள அன்றாயிரம் வேற போட்டுட்டு திரியற. நீ பொம்பளையா ஆம்பளையா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வயித்துல இவ்வளவு முடி இருக்கலாமா? அது வேற ஒண்ணும் இல்ல. அவர் சேர் கூட்டி போனாரு, அது டூப்ளிகேட் ஆஸ்பத்திரி கூட்டி போயிருப்பாரு போல. இன்னும் கொட்ட மாட்டேங்குது, என்ன பண்றது? தைரியமான ஆளு. சரி, அம்மா கூப்பிடணும், காவலுக்கு போகணும், கண்ணு காத்துமா காவல் பார்க்கணும். அப்பா வந்துட்டு வந்தாரா? என்கிட்ட வராம இருப்பாரு அப்பா. ஏன் வந்தா நீ எனக்கு சின்ன தாங்கலாம்ல? தெரிஞ்சுச்சா? வந்துட்டாலும் புழு புழுன்னு தான் இருக்கு. அப்படியே நீ போயிட்டாலும் அப்படியே கிளுக்குன்னு தான் இருக்கும். 3 காசு முண்டை ஜவுரியத்துக்கு பேசுறவ. ஆமா, நேத்து மத்தியானம் அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? உம்மடிக்காண்டு ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு முழங்க இப்பளதுக்கு எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு, நானாச்சு இப்படி பெனியை போட்டு வச்சேன், அந்த ஆளு பெனின்னு போடாம இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி வராருமா. போதும் போதும், நான் அம்மா கூப்பிடுறேன். அம்மா, பெருமாள் வாழ்க. நல்லா இருக்கீங்க? யார் இவ? வணக்கம். சரி, யார் இவ? புதுசா இருக்கா? நம்ம அரண்மனைக்கு புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கோம்மா. யார் சேர்த்தா? அவளை அப்பா வேலைக்கு சேர்த்தாருமா. அப்பாவா? நல்ல ஆளா சேர்த்திருக்கே. அம்மா, எனக்கு ஒரு
சந்தேகம் அப்ப சந்தேகத்தை அவட்டிக்க தொப்புள் கொடி அறுக்காம விட்டாங்க போலமா சந்தேகத்தை அவட்டிக்க போட்டேன்னு வச்சுக்க நீ ஜெயிக்கனே அடிச்சு விட்டியம்மா தொப்புள் கொடி அறுக்காம இருக்க பாவட நாடாடி பாவட நாடாவா இங்க வா தூக்கு ஐயா அன்றா ஏய் அப்பா பாத்தீங்களா பாத்தாச்சுமா அப்பா என்ன சொன்னாரு வானம்பாடி விரவரை காணம்பாடி விரட்ட வேண்டும் சோ என்று பேசிக்கிட்டே எங்க வந்திருக்கோம் என்ன வந்துட்டோம் ஆடி பாடி விளையாண்டுட்டு பிறகு காவலை மறக்கலாமா இல்லையா கண்டிப்பா கடமையில கண்ணு கட்டமா இருக்க முடியும் ஆமா அப்பா பேர் எடுக்கணுமா இல்லையா அப்பா பேர் வந்தவன் வேலையை பார்த்தமா போனமான்னு இருக்கணும் நம்பிராஜன் பேரை விடியறதுக்குள்ள எடுத்துருவோம் எங்க போய் எடுத்துட்டு போறேன் இல்ல பேரை எடுத்துருவோம் இல்ல பேரை உள்ள மாதிரி அப்படியே வச்சா போதும் ஆமா ரொம்ப வேதனைப்படுவாரு ஏன்டா அப்படின்னு இருந்தாலும் இந்த சந்தோஷத்தை மலைகளை வர்ணிக்கணும் அருவிகளை வர்ணிக்கணும் எப்படி வர்ணிகளா எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வர்க்கணும் நீ வர்ணிக்கணும் என்னுடைய வழக வர்ணிக்கணும் எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு ஆமா அழகா இருந்து என்ன அதை வர்ணிக்க முடியும் முதல்ல எங்கம்மா ஆமா இப்பேற்பட்ட அழக வர்ணிக்காம விடலாமா எப்படி தெரியுமா அடியாத்தாடி இள மனசு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா ஒரு கோடி ஆனந்தம் இவள் வேகமாக யாரு காரு சரிதானா பறவை விரட்டமா போனமா இருக்கணும் வெட்டிடுமா ஆளு
அழகான பச்சைகளே பாடின வேலையெல்லாம் வச்சக்கூடாது. உங்க சௌரியத்து வேலையும் ஒத்த பாட பாடுவீங்க. ஆளோட சோ கொக்கர பூதியா இருக்குண்டா. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சா நல்லா பேசிடுவேன். இல்லன்னா ஜானகி அம்மா பேசாத, ஏற்கனவே பேச்சு தாங்க முடியல, மறுபடியும் இன்னும் பேச போற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. என்ன பண்ணணும்? நாங்க ஊர்ல அட்வான்ஸ் கொடுக்குறப்ப சொல்லி தான் கொடுத்துருக்கோம். என்ன சொல்லி கொடுத்தீங்க? வள்ளியம்மா ஆடணும்னு. எவ்வளவு சேட்டை. அந்த அம்மா எப்படிப்பட்ட அம்மா உனக்கு தெரியுமா? சரி, ஆடதான் நீங்க 2 பேரும் ஆடுறீங்களா இல்லையா? என்ன எப்படி வள்ளியம்மா நீங்க ஆடுறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டான்ஸ்காரம்மா ஆடினா எப்படி தெரியுமா இருக்கு? பறவை விரட்டிக்கிட்டே ஆடுவோமா? பறவை விரட்டிக்கிட்டே ஆடுவோமா? சத்தியமா ஆடுற இதுக்கெல்லாம் சத்தியமா? சரி சாமி ஆடிட்டு இருக்க. ஆடி லூசு பந்தது. சரி ஏய் அந்த கீழே இல்ல, கீழே வந்துச்சு பாருங்க. அப்பா கூப்பிடுறப்ப எங்க இருந்தீங்க? பூஜை அறையில இருந்து பாதியோட விட்டு வந்தீங்களே, அதுதான் குறை. சாமி வணங்கலாமா? வணங்க. உள்ள போய் வணங்குவா. வேலிமலை சாரல் தேவசந்த முடிவுல வரக்கூடியடா. கண்டிப்பா. அது என்ன மரியாதை கொடுத்துங்க கூப்பிடுற சரியா? ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் காவலை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும்.